பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம். 73ஆம் சங்கீதம் 23வது வசனம். சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். இந்த வசனத்துடைய பின்பகுதியில் வாசிக்கும்போது என்னுடைய வலகரத்தை பிடித்து தாங்குகிறீர் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வலது கையை பிடித்து ஏன் தாங்க வேண்டும்? லூக்கா 6:6 வாசிக்கும்போது அங்கே தேவாலயத்தில் சூம்பன வலதுகையை உடையதான ஒரு மனிதன் அங்கே இருந்தான் என்று இங்கு சொல்லப்பட்டுகிறது. இயேசு தேவாலயத்துக்கு போனார். அங்கே சூம்பன வலதுகையை உடையதான ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்திருந்தான். அப்படின்னா அந்த வலதுகை செயல்படாது, அந்த வலதுகையினால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த வலதுகை செயலிழந்ததான ஒரு கையாய் காணப்படுகிறது. அப்போ செயலிழந்ததான அந்த கையை தாங்கக்கூடியதான ஒரு தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இங்கே நான் வாசிக்கும்போது ஆசாப் சொல்கிறாரு, என்னுடைய வலது கரத்தை பிடித்து நீர் தாங்குகிறீர். அப்படின்னா என்னுடைய வலது கரத்தினாலே ஒன்றுமே இல்லை, வலதுகை வெறுங்கையாக இருக்குது, இந்த கையை நீர் தாங்குகிறீர் என்று நான் வாசிக்கிறோம். இந்த வலதுகையினால் என்ன செய்ய முடியும்? இயேசு சொல்கிறாரு, வலதுகை கொடுக்கிறதை இடகை அறியாதிருப்பதாக. அப்படின்னா இந்த வலதுகை கொடுக்கக்கூடிய கையாக இருக்குது. கொடுக்கக்கூடியன்னு சொல்லும்போது வாங்கிறது அல்ல, கொடுக்கிறவளாக, மேன்மை உள்ளவளாக, மேன்மை உள்ள கையாக அந்த கை செயல்பட வேண்டியது, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியதாக செயல்பட வேண்டியது. ஆனால் அது சோம்பி போய் காணப்படுகிறது, செயலிழந்து காணப்படுகிறது. இந்த கையினால் யாருக்குமே நன்மை செய்ய முடியாத கையாய் காணப்படுகிறது, மற்ற இடத்துல எதிர்பார்க்கிற கையாக காணப்படுகிறது. பவுல் சொல்கிறாரு, வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே மேன்மையானது என்பதாக. இன்றைக்கு அநேகர் மற்றவர்கள் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஒழிய நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் இன்றைக்கு அநேகர்கள் இல்லாத ஒன்றாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வெறுமையாக இருக்கிறபடினாலே, மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறபடினாலே நம்முடைய கரத்தை அவர் தாங்குகிறார். நீ ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு 11 சகோதரருக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ளதான நபர்களுக்கு தக்கதாக அவள் ஆகாரம் கொடுத்து அவளை பராமரித்து வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது அந்த 11 சகோதரர் ஏழ்மையாக இருக்கிறார்கள். 11 சகோதரரும் கானான் தேசம் இருந்து எகிப்துக்கு அந்த பஞ்சம் பிழைக்க வந்தவளாக இருக்கிறார்கள். பஞ்சத்தின் மிகுதியினாலே தன்னுடைய சகோதரனை தேடி வந்தார்கள். அவர்களை பிழைப்பூட்டுகிறவனாக, வாழ வைக்கிறவனாக, அவருடைய குறைவுகளை நிறைவாக்குறவனாக, அவர்களுக்கு கொடுக்கிறவனாக இந்த யோசேப்பு காணப்பட்டான். பாருங்கள், அவனுடைய வலதுகை நல்ல பலமுள்ள கையாய் காணப்பட்டது. எழுத்தின்படியான பலன் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளவனாக, மற்ற குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தையே குறைவில்லாமல் நடத்த முடியாதவளாக, பராமரிக்க முடியாதவளாக, மற்றவர்களுக்கு, அதாவது நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் ஒரு குறையுமின்றி எல்லா காரியங்களையும் செய்ய முடியாதவளாய் காணப்படுகிறோம். யோசேப்பு பஞ்ச காலத்தில் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், தன்னுடைய சகோதரர் 11 குடும்பங்களையும் அவன் பராமரித்து போஷித்து காப்பாற்றினான் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மிகவும் மெலிந்து போனது என்று படிக்கிறோம். அப்போ மெலிந்து போனதான அந்த முழு தேசத்தை, கானான் தேசத்தையும் எகிப்து தேசத்தையும் முழு குடும்பங்களையும் அந்த தேசத்தையும் போஷித்து பராமரிக்கிறவர்களாய் காணப்பட்டான். தேசத்தில் பஞ்சம் வந்தபோது பார்வோனிடத்தில் போய் ஜனங்கள் ஓலமிட்டார்கள். பார்வோன் சொல்கிறாரு, நீங்கள் இடத்துல ஏன் கேட்குறீங்க? நீ யோசேப்பிடத்தில் போய் கேளுங்க, அவங்களுக்கு கொடுப்பான். யோசேப்பிடத்தில் வந்தபோது யோசேப்பு அவன் தானிய கிடங்குகளை திறந்து, களஞ்சியங்களை திறந்து எல்லாருக்கும் தானியங்களை விற்றான் என்று வாசிக்கிறோம். அப்போது அவருடைய கை பலமாக இருந்தபடினாலே, அவருடைய வலதுகரத்தை கர்த்தர் தாங்கினபடினாலே, வலதுகரத்தை தாங்கி இனி ஒரு காரணம் இருக்குது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவனை தூக்கி ஆழமான குழியில் போட்ட போதும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். போத்திபாடு வீட்டில் அவன் போன போதும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார்.
அவன் சிறைச்சாலையில் போன போதும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்தது ஒரு காரணம். கர்த்தர் அவனோட கூட இருந்தது அவனுடைய கரத்தை தாங்கினார். அவனுடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தது, கண்ணீர் வடிக்க வேண்டியதான சில சூழ்நிலைகள் வந்தது, சில பாடுகளின் ஊடாக அவன் நடக்க வேண்டியதான சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனுடைய வலது கரத்தை தாங்கினார். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக உயர்த்தப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் மேன்மையை பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். ரெண்டாவதாக நாம் உபாகமம் 28:12 வாசிக்கும்போது ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, நீ மற்றவர்களிடத்தில் கடன் வாங்க மாட்டாய், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய் என்பதாக. அப்போ நம்முடைய கரங்களை தேவன் ஆஸ்வதிக்கும் போது, நம்முடைய கரத்தை ஆண்டவர் தாங்கும்போது, நம்முடைய வலகரத்தை தாங்கும்போது, நம் வலகரத்தினாலே இல்லாதவளுக்கு கொடுக்கிறவளாய் காணப்படுவோம், கடன் கொடுக்கிறவளாய் காணப்படுவோம். கடன் வாங்குறவளாக இல்லாதபடிக்கு கடன் கொடுக்கிறவளாக, மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்கிறவளாக, மற்றவர்களுக்கு இல்லாமல் உதவி செய்கிறவளாக, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவளாக நம்ம இருப்போம் என்று இந்த வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்தது தேவன் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று நாம் நீதிமொழி 22 வாசிக்கிறோம். அப்போ ஏழைக்கு கொடுக்கிறவளாக, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவளாக, தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறவளாக நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக நம்முடைய வலகரத்தை தாங்குகிறார். அப்போ ஆண்டோடைய வலகரம் நம்மை தாங்கும்போது நம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களாக, இல்லாதவர்கள் உதவி செய்கிறவர்களாக, ஏழைகளை பராமரிக்கிறவர்களாக, பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களாக, வஸ்திரம் இல்லாதவர்கள் வஸ்திரம் கொடுக்கிறவர்களாக நாம் அவ்விதமாக மாற்றப்படுகிறோம். நாம் அடுத்தது அப்போஸ்தலர் 3 வாசிக்கும் போது பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போன போது அங்கே ஒரு பிறவை சப்பானி இருந்தான். அவனை பேதுரு வலதுகரத்தினால தூக்கி விட்டான் என்று வாசிக்கிறோம். தூக்கி விட்ட போது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவாலயத்துக்கு போனான். அப்படியானா நம்முடைய வலதுகரத்தை ஆண்டவர் தாங்கும்போது நம்முடைய கையினாலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். சப்பானியாக இருக்கிறவளை தூக்கி விடக்கூடிய அளவுக்கு ஒருவேளை எழுத்தின்படியான சப்பானிகளையும் ஆண்டவர் தூக்கி விட பண்ணுவார். மாத்திரமல்ல, வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் விழுந்து கிடக்கிறதான அநேகரை நம் மூலமாக தூக்கி விடக்கூடிய அளவுக்கு நம்முடைய கரங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்முடைய கரத்தை அவர் தாங்குவாரானா, சப்பானியாக கிடக்கிற அல்லது எழும்ப முடியாமல் விழுந்து கிடக்கிறதான வாழ்க்கையில் நொந்து போய் அது அடித்தட்டில் தரை மட்டத்தில் இருக்கிறதான ஜனங்களை தூக்கி விடக்கூடிய அளவுக்கு மேன்மை உள்ளவளாக தேவன் நம்மை மாற்றுவார். ஏழ்மையின் அடித்தட்டில், வறுமையின் அடித்தட்டில், இல்லாமையின் அடித்தட்டில், அல்லது ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களை தூக்கி மேன்மை உள்ளவளாக மாற்ற ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். அற்புதங்களை செய்வார். எழுத்தின்படியாக சப்பானியாக இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் தூக்கி விட வைப்பார். மறுபக்கத்தில் சப்பானியாக எழும்ப முடியாமல் தொழிலில் நஷ்டப்பட்டு, விவசாயத்தில் நஷ்டப்பட்டு மறுபடி எழும்ப முடியாமல் நொந்து போய் இருக்கிறவர்களை கூட எழுப்பி விடுவதற்கு, தூக்கி விடுவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். பாருங்கள், தொழிலில் நஷ்டப்பட்டு, விவசாயத்தில் நஷ்டப்பட்டு, வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நொடிந்து போய் அப்படியே சில நபர்கள் இருந்து விடுவார்கள். எழும்ப முடியாமல், அந்த தொழிலை மறுபடி செய்ய முடியாமல், விவசாயத்தை மறுபடி செய்ய முடியாமல் அவர்கள் அந்த சூழ்நிலை இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தூக்கிவிட, எழுப்பிவிட, மறுபடியோட தொழிலை செய்வதற்கு ஊக்குவிக்க தேவன் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார். நம்முடைய கரங்களை தாங்குகிறவராய் காணப்படுகிறார். ஆகினால் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரங்களை ஆண்டவர் தாங்க வல்லவராக இருக்கிறார். அதுக்காக நம்ம ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆசாப் சொல்லுகிறார், என்னுடைய வலகரத்தை தாங்குகிறீர் என்பதாக. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவருடைய வலகரம் தாங்க வேண்டுமானா, நீர் எங்களுடைய வலகரத்தை தாங்க வேண்டுமானா, ஆண்டவரே உமக்கு எங்களுடைய கை சூம்பி போய் இருக்கிறது. ஆண்டவரே செயலிழந்து காணப்படுகிறதப்பா. நன்மை செய்ய முடியாதவளாக, உதவி செய்ய முடியாதவளாக, மற்றவர்களுக்கு ஆண்டவரே எந்த நன்மையும் எங்களால் பெற்றுக்கொள்ள கூடாதவளாக காணப்படுகிறார். ஆண்டவரே எங்களுடைய வலகரத்தை நீ தாங்கும்போது நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரை கர்த்தாவேப்பா பராமரிக்கிறவர்களாக, போஷிக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா. வாழ்க்கையில் நொடிந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதான சப்பானி போன்றவர்களை ஆண்டவரை தூக்கி விடுகிறவர்களாக இயேசுப்பா எங்களை மாற்றுவீர். அதற்கு நன்றியோடு துதிக்கிறப்பா.
இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவளுக்கு தாவே நீ தூக்கி விட வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.